ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4 3 பதிகத்தின் 5 பாசுரத்தில் கண்ணியனது உயிர்காதல் கனகச்சோதி முடிமுதலா எண்ணில் பல்கலன்களும் ஏலும் ஆடையும் அக்தே நன்னி மூவுலகும் நவிற்றும் கீர்த்தியும் அக்தே கண்ணன் எம்பிரான் எம்மான் காலச்சக்கர தானுக்கே என்று பாடுகிறார். திருமார்வத்து மாலை நங்கை என்றுள்ள பெரிய பிராட்டியாரை தனக்கு மாலையாக அணிந்து கொண்டால் அது எம்பெருமானுக்கு பொருந்தும். ஆனால் எதை நான் என்னுடையது என்று எண்ணி உள்ளேனோ அந்த ஆத்மாவை அல்லவோ அவன் மாலையாக அணிந்து கொள்ள விரும்புகிறான் என்று வியக்கிறார். மாலை அணிந்து கொண்டால் அவனுக்கு என்ன ஆனந்தம் உண்டாகுமோ அதுபோல போக்கியமாய் என் ஆத்மவஸ்துவும் உள்ளது என்கிறார். மேலும் பொன்மயமாய் ஒளிமிக்க கிரீடம் முதலாக எண்ணிறந்த பல திரு ஆபரணங்களை அவன் சாற்றிக் கொண்டால் அவனுக்கு என்ன ஆனந்தம் கிட்டுமோ அதுபோல இவருடைய பிரேமையும் உள்ளது என்கிறார். ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணான் ஒருவன் திருப்பரி வட்டங்களை அழகாக சலவை செய்து கொண்டு வந்து ராமானுஜரிடம் காட்ட அவரும் அதை பெருமாளிடம் காட்டி உமது திருக்கண்களால் குளிர கடாட்சிக்க வேணும் என்றிட உடனே பெருமாளும் முன்பு கிருஷ்ணாவதாரத்தில் ரஜகன் என்ற வண்ணான் செய்த அபச்சாரத்தை இவனுக்காக இன்று மன்னித்தோம் என்றாராம். இப்படி புருஷர்களில் உயர்ந்தவன் என்பதை உணர்த்தும் விதமாக அவன் தனக்கு ஏற்றபடி அணிந்து கொள்ளும் திருப்பீதாம்பரமும் ஆழ்வாருடைய அன்பே ஆகும். இப்படி 3 உலகத்தில் உள்ளவர்களும் வந்து அந்த எம்பெருமானை கிட்டி கடலோசை போல ஒலி எழுப்பி துதிக்கும்படியான அவனுடைய புகழும் ஆழ்வாருடைய காதல் என்றே அவன் கொள்கிறான். ஏனென்றால் ஆழ்வார் ஒருவர் வந்து தொழுது காட்டவில்லை என்றால் மற்றவர்களும் திருந்தி தொழுதிருக்க மாட்டார்களே. அதனால் இப்படி காலத்தை வழி நடத்துகிற சக்கரத்தாழ்வானை கொண்டவனாகவும் அத்தகைய அழகை காட்டி என்னை அடிமையாக்கி கொண்ட என் சுவாமியும் காலதத்துவம் உள்ளவரை இவ்வழகை நான் அனுபவிக்கும்படி செய்த தாராள குணம் உடைய என்னுடைய கிருஷ்ணனுக்கே இவையெல்லாம் சமர்ப்பணம் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.